வணக்கம், நான் உங்கள் கோடு சேகர். இந்த வீடியோவில் நம்ம ஜேஎஸோட டேட்டா டைப்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்ப்போம். ஜாவாஸ்கிரிப்டில் நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், பூலியன், ஆப்ஜெக்ட்ஸ், நல், அப்புறம் அன்டிஃபைன் இந்த மாதிரி நிறையா டேட்டா டைப்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். லூஸ்லி டைப் லாங்குவேஜ்னால் இப்போ நீங்கள் ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுற டைமில் அது ஸ்ட்ரிங்கா, நம்பரா, இல்லைன்னா அது ஒரு ஆப்ஜெக்டான்றதை நம்ம மென்ஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு வேல்யூலாம் அசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அப்போவே தெரியும் நம்ம எதுக்காக ஜாவாஸ்கிரிப்டை லூஸ்லி டைப் லாங்குவேஜ்னு சொல்கிறோன்னு. விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த விஎஸ் கோடில் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபோல்டரை தான் நான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் index.htmlனு ஒரு ஃபைல் உருவாக்கிப்போம். தென் script.jsனு ஒரு ஃபைல் உருவாக்கிப்போம். ஸோ index.htmlல HTML அண்ட் ஹெட் போட்டு ஹெட்டில் ஒரு ஸ்கிரிப்ட் டேக் போடுவோம். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் டேக்கு சோர்ஸ் எதாவது கொடுக்குறோன்னா script.jsன்னு கொடுத்துட்றோம். இதை இங்கே சேவ் பண்ணிடுவோம். சேவ் பண்ணிட்டு இங்கே நம்மளோட index.htmlன்றதை லைவ் சர்வர் ஆன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே லைவ் சர்வர் ஆன் ஆயிடுச்சு. இதோட விண்டோவை சின்னதாக இருக்கிறேன். ஓகே, நமக்கு இந்த விண்டோ அவ்வளோவா தேவைப்படாது. ஏன்னா நம்ம இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறனால நம்ம ஈஸியாக இதை டீபக் பண்ணுறதுக்கு கன்சோல் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரௌசர் கன்சோல். ஸோ அது எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுனா, ஸோ இங்கே ப்ரௌசரில் போய் ரைட் கிளிக் பண்ணி அதில் இன்ஸ்பெக்ட்னு கொடுத்தீங்கன்னா கீழே ஒரு சின்ன விண்டோ வரும். ஸோ இதெல்லாமே டெவலப்பர் ஆக்சஸ் பண்ணுறக்கூடிய ஒரு டூல்ஸ் இருக்கும் அதில். ஸோ இதில் வந்து கன்சோல் இருக்கும். ஸோ இந்த கன்சோல் தான் நம்ம இப்போ ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டாக்கை தனியாக ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, சைட் பை சைடு வச்சாச்சு. ஸோ இந்த ஃபைல் ஒர்க் ஆகுதான்றதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ லெட்ஸ் console log சம்திங் லைக் சேகர். ஃபைன், ஆட்டோமேட்டிக்காக இங்கே அதுவே ரீலோட் ஆகிக்குது. தட்ஸ் ஓகே. ஸோ நான் ஏன் இங்கே HTMLல அந்த index.htmlல HTMLக்குள்ளே ஒரு ஹெட் டேக் கொடுத்து அப்புறமா ஒரு ஸ்கிரிப்ட் டேக் கொடுத்தேன்னா நம்மளோட லைவ் சர்வர் ஆனாக இருக்கும்போது நம்ம லைவ் ரீலோடு இந்த ஹெட் டேக் இல்லாமல் அது ஒர்க்கே ஆகாது. ஸோ அதான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே ஹெட் எடுத்துட்டேன், சேவ் பண்ணிட்டு இங்கே காட்டுறேன். இங்கே என்ன மாறினாலும் எனக்கு அங்கே மாறாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே சேகருக்கு நடுவில் ஒரு எஸ் கொடுக்குறேன், இல்லை சேகர்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து அது மாறாது. இதுக்கு ரீசன் என்னென்னா இங்கே ஹெட் டேக் நம்ம கொடுக்கல. ஸோ நான் இங்கே திரும்ப ஹெட் டேக் கொடுக்குறேன், இங்கே ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நான் திரும்ப ஒரே ஒருக்கு போய் என்னோடய ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்கே போய் பார்க்குறேன் என்னோடய. ஸோ இங்கே சேகர்ஸ் வந்துச்சு. ஸோ நான் இங்கே சேகர்ஸில் போய் எடுத்து விட்டேனாலும் ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகும். ஸோ இங்கே ஹெட் டேக் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நார்மலாக நீங்கள் லைவ் சர்வர் யூஸ் பண்ணுறீங்கன்னா. ஓகே, நம்ம இப்போது எப்படி ஒரு வேல்யூ வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறது, அப்புறம் வேரியபிள்ஸ்னால் என்ன, லெட்னா என்ன, கான்ஸ்ட்னா என்ன, ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கமெண்ட் எப்படி எழுதுறதுன்றதை பார்ப்போம். 2 ஸ்லாஷ் போட்டு அதுக்கடுத்து நீங்கள் என்ன எழுதினாலுமே அது ஒரு கமெண்ட்டு, அது சிங்கிள் லைன் கமெண்ட். ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் JS டேட்டா டைப்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஓகே, இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம நம்பர்ஸ் வச்சு பார்ப்போம். நம்பர்ஸ், ஸோ இதை எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்னா, வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இந்த வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறோம்னா வேர் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஸோ A = 10ன்னு மென்ஷன் பண்ணுறோம். தென் வேர் B = 15 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்கிற ஒன் செகண்ட் நான் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற ஏன்ற வேரியபிளுக்கு 10ன்ற நம்பர் வந்து அசைன் ஆகிருக்கு. ஸோ இப்போது நான் இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, லெட்ஸ் சே C = A + B அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே கன்சோல் லாக் கொடுப்போம், என்ன வருதுன்னு பார்க்குறேன். ஸோ சீன் கொடுக்குறேன். ஸோ 25, தட் இஸ் A + B, தட் இஸ் 10 + 15 = 25 அப்படின்னு வருது. நான் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, யா. ஸோ இங்கே A + B = C. ஸோ சியை வந்து நான் இங்கே கன்சோல் லாக் பண்ணுறேன். அதாவது இந்த கன்சோல் லாக் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னா, இந்த டெவலப்பர் டூல் நம்ம இங்கே ஓப்பன் பண்ணோம்ல நம்ம கன்சோல், ஸோ இதில் டிஸ்பிளே ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கன்சோல் லாக். ஸோ இதிலே நிறையா இருக்குது, கன்சோல் எரர், இந்த மாதிரி வந்து நிறைய கன்சோல் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு கன்சோல் லாக் நான் எந்த லைனில் எழுதியிருக்கேனோ அந்த லைனோட நம்பர் இங்கே இருக்கும். ஸோ ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸில் இங்கே ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸில் ஜேஎஸ்ன்ற ஃபைலில் 8th லைனில் இந்த அவுட்புட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இங்கே டிஸ்பிளே இருக்குது. தட் இஸ் C is equal to A plus B. அதை நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அதுதான் இங்கே டிஸ்பிளே இருக்குது. ஓகே, இப்போ நம்பர்ஸ் பார்த்தாச்சு. லெட்ஸே ஒரு ஸ்ட்ரிங் பார்ப்போம். ஸ்ட்ரிங்னா நார்மலாக ஒரு சென்டென்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சென்டென்ஸோ இல்லாட்டினா ஒரு வேர்டு இந்த மாதிரி இதெல்லாம் தான் வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. நார்மலாக அவங்க நேம் இருக்குன்னா அவங்க நேமே ஒரு ஸ்ட்ரிங்குன்னு தான் சொல்லுவாங்க. லெட்ஸே ஒரு நேம் கொடுப்போம். ஸோ அந்த நேமோட இது வந்து சேகர். ஸ்ட்ரிங் எப்போவுமே நமக்கு டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். ஸோ இதை நான் இங்கே போய் கன்சோல் லாக் கொடுக்குறேன், நேமை கன்சோல் லாக் கொடுக்குறேன். ஸோ அந்நேரத்தில் வந்து சேகர்னு வருது. நெக்ஸ்ட்டு பூலியன்னா என்னென்னு பார்ப்போம். பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இப்படின்ற ஒரு கண்டிஷன் வருதுனாலே அது வந்து பூலியன் தான் சொல்லுவாங்க. ஸோ லெட்ஸே ஹேஸ் லாக்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னா கன்சோல் லாக் பண்ணி பார்ப்போம். ஸோ கன்சோல் டாட் லாக் ஹேஸ் லாக்ட் இன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு இருக்கும். இப்போ நான் இதை ஃபால்ஸ்ன்னு மாற்றினா ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து பூலியன் மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சின்னதாக எழுதுகிறேன். ஸோ இஃப் ஹேஸ் லாக்ட் இன் தே கேன் ஆக்சஸ் த ப்ரொஃபைல் பேஜ். ஸோ என்ன கொடுக்குறேன்னா ப்ரொஃபைல் பேஜ் கேன் பி ஆக்சஸ்டு. சப்போஸ் அப்படி இல்லை எல்ஸ் அப்படின்னா console dot log access denied to profile page அப்படின்னு சொல்லி கன்சோல் லாக் பண்ணுறேன். ஸோ இதை சேவ் பண்ணிட்டு இங்கே போய் பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து ஆக்சஸ் டினைட் டு ப்ரொஃபைல் பேஜ்னு இருக்குது. ஏன்னா அவங்க லாகின் பண்ணல, ஹேஷ் லாக்இன் வந்து ஃபால்ஸில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு எல்ஸ் கண்டிஷன் என்ன இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே நான் ட்ரூன் மாற்றிடுறேன். ஸோ ப்ரொஃபைல் பேஜ் கேன் பி ஆக்சஸ்ட் அப்படின்னு வருது. இந்த பூலியன் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்புறம் உங்களோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பூலியனை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்ல அன்டிஃபைன்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஸோ நல். ஸோ நல்னா வேர் நோ வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நல்லுன்னு கொடுக்குறேன். ஸோ இதை இங்கே கன்சோல் லாக் பண்ணிங்கன்னா நோ வேல்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லுன்னு காட்டும். இதே மாதிரி அன்டிஃபைன் சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்குது. ஸோ அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போது நீங்கள் வந்து நோ வேல்யூன்னு கொடுத்தோம். ஸோ இங்கே வந்து லெட்ஸே ஒரு எஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இதை கன்சோல் லாக் பண்ணுவோம். கன்சோல் லாக் பண்ணும்போது அன்டிஃபைன்னு வரும். இந்த எஸ்ன்ற வேரியபிளுக்கு நம்ம எந்த வகையான வேல்யூவும் அசைனே பண்ணல. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து இதை அன்டிஃபைன் சொல்லுவாங்க. லிட்டரலாக இது என்னன்னா இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற கேஸ் தான் இது. ஒரு வேரியபிள் இருக்குது பட் அதுக்கு ஒரு வேல்யூ இல்லை அப்படின்றதான் இந்த கேஸ். ஸோ இதுதான் அன்டிஃபைன் சொல்லுவாங்க. அன்டிஃபைண்டுக்கும் நல்லுக்கும் உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். நல்லில் இங்கே உங்களுக்கு வேரியபிள் இருக்கும், வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ தான் நல்லஸ் லிட்டரலி அதில் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். பட் இங்கே உள்ள ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூவே இல்லைன்றது தான் அன்டிஃபைண்டுக்கு அர்த்தம். ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் இதே மாதிரி தான் நம்ம வேல்யூ அசைன் பண்ணணும். ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ வேர் லெட்ஸ் சே மை யூடியூப் சேனல், தட் இஸ் ஒய்டி சேனல் ஈக்குவல் டு என்னோட கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே என்ன கொடுக்குறேன்னா அந்த ஒய்டி சேனலில் என்னோட யூடியூப் சேனலோட நேம் கொடுக்குறேன். ஸோ தட்ஸ் கோடு சேகர். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கமா கொடுத்துட்டு அதில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதுறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குன்னா திஸ் இஸ் அ ப்ரோக்ராமிங் சேனல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ஒரு கீவேர்ட் கொடுக்குறேன். ஸோ ப்ரோக்ராமிங் அப்படின்னு ஒரு கீவேர்ட் நீங்கள் ப்ரோக்ராமிங் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நான் இந்த ஒரு ஆப்ஜெக்ட் எழுது. ஓகே, ஸோ இதை சேவ் பண்ணிட்டேன். நான் இங்கே போய் கன்சோல் லாக் பண்ணுறேன் ஒய்டி சேனல் அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் என்னென்னா என்னோடய ஒய்டி சேனலோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, திஸ் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு வரும், கீவேர்டுன்னு வரும், ப்ரோக்ராமிங்
என் கீவேர்ட் ப்ரோக்ராமிங்னு வருது, தென் நேம் வந்து கோடு சேர்க்கறன்னு வருது. ஸோ நான் இந்த ஆப்ஜெக்டில் இந்த நேம் மட்டும் நான் ஆக்சஸ் பண்ணணும். இந்த ஆப்ஜெக்ட் ஒய்டி சேனல்ன்ற ஆப்ஜெக்டில் நேம் மட்டும் ஆக்சஸ் பண்ணணும்னா ஒய்டி சேனல் டாட் நேம்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோடு சேர்க்கறன்னு வருது. நான் இதை இன்னொரு ஒரு லைனில் கூட வச்சு காட்டுறேன். ஸோ console.log of yt channel டாட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன்னா ஸோ கோடு சேர்க்கறன்னு வருது. இங்கே 41st லைனில் console.log yt channel இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டில் உள்ள நேம் என்ன, கோடு சேகர் அப்படின்ட்டு. ஸோ இந்த கோடு சேகர் மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன்னா yt channel டாட் நேம்னு கொடுக்குறேன். இப்போது இந்த ஆப்ஜெக்டோட டிஸ்கிரிப்ஷன் மட்டும் பார்க்கணும்னு நினச்சேன்னா yt channel டாட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் அ ப்ரோக்ராமிங் சேனல் வருது. ஸோ இந்த மாதிரி வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு 3 டைப் இருக்குது. வேர், லெட், கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி 3 இருக்குது. நான் இதை ஃபுல்லாக டெலிட் பண்ணிடுறேன். அது 3ஐயும் பார்ப்போம். ஸோ தட்ஸ் வேர், தென் லெட், அப்புறம் கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி 3 டைப் இருக்குது. இந்த 3 டைப்பும் என்னென்ன டிஃப்ரென்ஸ், இதில் என்ன பண்ண முடியும் என்னன்றதை பார்ப்போம். ஸோ வேர் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். வேர் i இஸ் ஈக்குவல் டு ஒரு 10ன்னு கொடுக்குறேன். ஸோ இதை கன்சோல் லாக் பண்ணுறேன். எஸ் இது வருது. அதே மாதிரி லெட் யூஸ் பண்ணுறேன், லெட்டுக்கும் வருது. கான்ஸ்ட் யூஸ் பண்ணுறேன், அதுக்கும் வருது. இப்போ நம்ம கான்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இங்கே i இஸ் ஈக்குவல் டு 10ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், வந்துருச்சு. ஸோ நான் என் ப்ரோக்ராமில் ஒரு லேட்டர் ஆன் டைமில் i இஸ் ஈக்குவல் டு 5ன்னு நான் மாற்றணும்னு ட்ரை பண்ணேன்னா எனக்கு அது மாறவே மாறாது. அதான் கான்ஸ்ட்னா ஒன்றும் இல்லை, அது எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் i இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்கேன். அது இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு. 5th லைனில் கன்சோலாக கொடுத்துருக்கோம். ஸோ 5th லைனில் இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு. தென் நம்ம திரும்பவும் அந்த i இஸ் ஈக்குவல் டு 5ன்னு மாற்ற ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாற்ற ட்ரை பண்ண டைமில் என்ன சொல்லுதுன்னா அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டை வந்து நம்மளால் என்றைக்குமே அதை மாற்றவே முடியாது. ஸோ இதே இது நான் இங்கே வேர்ன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கும். இங்கே டிஸ்பிளே ஆகும்போது இதோட வேல்யூ i இஸ் ஈக்குவல் டு 10ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட ஐயோட வேல்யூ 5ன்னு மாறின பிறகு 9th லைனில் இங்கே கன்சோல் லாக் பண்ணும்போது i இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வருது. ஸோ லெட்டோடதும் நம்ம இதே மாதிரி மாற்றிக்கலாம். பட் லெட்டுக்கும் வேருக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வேர் ஸோ வேர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு எழுதுகிறேன். அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். அந்த ஃபங்க்ஷன் என்னென்னா லெட்ஸே ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். அந்த ஃபங்க்ஷன் எதுவுமே பண்ணாது. பட் ஸ்டில் நான் இங்கே போய் console log டாட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஸ்டார்ட் கொடுக்குறேன். லெட்ஸே இங்கே இந்த ஸ்டார்ட்டை தூக்கி நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ இங்கே கொடுக்குறேன். என்னோடய எக்ஸோட வேல்யூ 10ன்றது இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதே வேர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10ன்றதை நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதுகிறேன். எனக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகாது. என்ன ரீசன்னா இது பேர் ஃபங்க்ஷன் ஸ்கோப்புன்பாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதுகிற வேரியபிள் இந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளியே உங்களால் யூஸே பண்ண முடியாது. என்ன தான் நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் இங்கே கால் பண்ணியிருந்தாலும் அந்த வேரியபிளை வந்து அந்த ஃபங்க்ஷன் விட்டு உங்களால் வெளியவே எழுத முடியாது. ஸோ நான் இதே வேரியபிளை தூக்கி இங்கே நான் வெளியே எழுதுகிறேன். ஸோ என்னால் வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது பேர் வந்து குளோபல் ஸ்கோப்புன்பாங்க. இங்கே இருக்கிற வேர் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். அந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு 5ஐ வந்து இங்கே கன்சோல் லாக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து வரல. ஸோ ஒய் வரல, எக்ஸ் வருது. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேரியபிளை நம்மளால் வெளில எடுத்து எழுத முடியல. ஸோ அதுதான் ஃபங்க்ஷன் ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நீங்கள் திரும்ப போய் console log டாட் ஒய்ன்னு அடிச்சிங்கன்னா அது ஒர்க் ஆகும். ஸோ இங்கே லைன் நம்பர் 11ல் வந்து எழுதியிருக்கிற 10 ஒர்க் ஆகுது. தென் லைன் நம்பர் 7ல் வந்து எழுதியிருக்கிற ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வேருக்கும் லெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்ப்போம். வேர் i is equal to 10ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஒரு ஃபார் லூப் ஓப்பன் பண்ணுவோம். அந்த ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா வேர் i is equal to 0ல் இருந்து ஆரம்பிக்குது அந்த இட்ரேஷன். லெட்ஸ் சே i is less than 5 and i ++. ஸோ இந்த ஃபார் லூப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் இந்த இஃப் கண்டிஷன்ஸ் அண்ட் ஃபார் லூப் இது எல்லாமே லூப்ஸு கண்டிஷன்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே பாய் பேபி ஸ்ட்ரக் தி இங்கிலீஷ் சாரி. ஸோ இஃப் கண்டிஷன் அண்ட் இந்த மாதிரி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸும் லூப் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து இப்போ வேருக்கும் லெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு கோட் ரன் ஆகுது. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள்
கன்சோல் லாக் ரிப்பீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை போட்டு பார்த்தோன்னா 5 டைம்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கும். தென் நான் இங்கே 4ன்னு கொடுத்தேன்னா 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இந்த ஸ்கோப்புக்குள்ளே, அதாவது இந்த பிரேஸ்லேருந்து ஆரம்பித்து இந்த கர்லி பிரேஸ் வரைக்கும் இருக்கிற கோட் ஃபுல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணும். 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும். அதாவது 0லேருந்து ஆரம்பித்து இங்கே இருக்கிற 5 - 1 வரைக்கும் ரிப்பீட் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த ஃபார் லூப் பற்றி நம்ம லேட்டர் பார்ப்போம். பட் இப்போ என்ன பார்க்குறோன்னா இந்த ஸ்கோப்புக்குள்ளே இருக்கிறது 5 டைம்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ கடைசியாக 5ன்னு மாறுது. இப்போ நம்ம இங்கே கன்சோல் லாக் பண்ணுவோம். இப்போது ஐயோட வேல்யூ 10ன்னு இருக்கும். எப்போ லைன் 4ல் இருக்கிற கன்சோல் லாகில் 10ன்ற வேல்யூ இருக்கும். ஸோ நான் இந்த லூப் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு அந்த ஐயோட வேல்யூ என்னன்றதை பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ 5ன்னு மாறி இருக்குது. ஸோ இது என்ன ஆகுதுன்னா உங்கள் கோடில் வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அது என்ன மாதிரி ஸ்கோப்புக்குள்ளே போயிட்டு வந்தாலும், என்ன ஃபங்க்ஷனல் ஸ்கோப்போ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு லூப் ஸ்கோப்புக்கோ ஏதோ ஒரு ஸ்கோப்புக்குள்ளே போயிட்டு வெளில வந்தால் அதோட வேரியபிளோட வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். பட் நான் இதே வந்து இந்த இடத்துல லெட் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே நான் லெட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோப்புக்குள்ளே இதோட வேல்யூ முடிஞ்சிடும். லெட்ஸே இப்போ இங்கே console.log ஐன்னு கொடுக்குறேன்னா இந்த ரிப்பீட் எடுத்து விட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது எக்ஸிக்யூட் ஆகுது. i = 10ன்றது எக்ஸிக்யூட் ஆயிடுது. 10ன்னு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, ஃபைன். தென் லெட் i = 0ன்னு கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இட்ரேஷனில் 0ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு 1ன்னு மாறுது. அதாவது இந்த லூப் வந்து 5 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து = 0ன்னு இருக்குது. அது ஃபஸ்ட்டு = 0 வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ = 0ன்னு பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து i++ன்னு வரும்போது 0+1 அதாவது 1ன்னு மாறிடும். தென் 1+1 அப்படிங்கும்போது 2ன்னு மாறிடும். ஸோ இதே மாதிரி வந்து 0, 1, 2, 3, 4 அப்படின்னு 5 டைம் வந்து இது பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோப்புக்குள்ளே ஐயோட வேல்யூ வந்து மாறி இருக்குது. இங்கே வந்து 0லேருந்து 4 வரைக்கும் டிஸ்பிளே இருக்குது. அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஐயோட வேல்யூ இங்கே மாறி இருக்குது. பட் இந்த ஸ்கோப்பை விட்டு எப்போ இந்த ஐ வெளில வருதோ அந்த டைம் அந்த ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு என்ன மென்ஷன் பண்ணி நம்ம அந்த ஸ்கோப்புக்கு வெளில எந்த வேல்யூ இப்போ கரண்ட்டாக இருக்கோ அதோட வேல்யூ தான் இங்கேயும் பிரிண்ட் ஆகுது. ஸோ நான் இங்கே இந்த ஸ்கோப்புக்கு வெளியே i = ஒரு 13 கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லெட் i = 10ன்னு இருக்குது. கன்சோல் லாக் பண்ணுறோம். ஸோ அந்த டைம் இங்கே 10ன்னு காட்டுது. இங்கே இருக்கிற இதை எடுத்து விட்றேன் கன்சோல் லாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா i = 10ன்னு இருக்குது. ஸோ அந்த டைம் வந்து நான் ஒரு கன்சோல் லாக் பண்ணுறேன். அந்த கன்சோல் லாக் வந்து 10ன்னு காட்டுது. தென் ஐயோட வேல்யூ நான் இந்த ஸ்கோப்புக்குள்ளே, அதாவது இந்த ஃபார் லூப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி i = 13 மாற்றிடுறேன். மாற்றின பிறகு இந்த ஸ்கோப்புக்குள்ளே போயிட்டு வரும்போது இந்த ஐயோட வேல்யூ வேரில் பார்த்தப்போ i = 5ன்னு இருந்துச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா i = 13 இருக்கும். என்னன்னா இந்த ஸ்கோப்புக்குள்ளே இதோட வேல்யூ என்ன மாறினாலும் அது வெளியே வந்து அஃபெக்டே ஆகாது. இதுதான் லெட்டுக்கும் வேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி கமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது, அப்புறம் ஜாவாஸ்கிரிப்டில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது, அது போக ஒரு வேல்யூ வந்து எப்படி ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணுறது, ஸோ இதெல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்தோம். அண்ட் இப்போ இருக்கிற கோவிட் சுச்சுவேஷனில் நீங்கள் வெளியே போகிறது எவ்வளோ தவிர்க்க முடியுமோ தவிர்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வெளில போயிட்டு வந்தாலும் எவ்வளோ உங்கள் கையெல்லாம் சானிடைஸ் பண்ணிட்டு தென் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களால் என்னென்ன ஸ்டெப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ மாஸ்க் எப்பயும் போடுங்க. தென் ஸ்டே சேஃப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Until then, signing off. Code Sagar.